வணக்கம். இன்டர்வியூ டிவிக்காக கார்த்திக் டெலிலிங்க் உரிமையாளர் அருண் நாடாரை இன்னைக்கு சந்திக்க வந்துள்ளோம். வணக்கம் சார். வணக்கம். பாம்பே வந்து நீங்க எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? உங்களை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? வணக்கம். நான் வந்து 1986ல் மும்பை வந்தேன். மும்பை எனக்கு சொந்த ஊர் வந்து நெல்லை மாவட்டம் ஆவணம் பக்கத்தில் இருக்க குறிப்பன்குளம். நான் வந்து 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 10ஆம் கிளாஸில் சயின்ஸில் ஃபெயில். அதனால் வேறு வழி இல்லாமல் மும்பை வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு மும்பை வந்து மொதல் வந்து மட்டுங்காவில் வந்து ஆழ்வார் அப்படின்ட்டு ஒரு வெத்தலை கடை வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு 8 மாதம் வேலை பார்த்தேன். ஒரு செம்பூரில் ஒரு ஆள்கிட்ட மளிகை கடையில் 1 மாதம் வேலை பார்த்தேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தங்கிட்டையும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, திருப்தியே கிடையாது. வாழ்க்கையில் வந்து நான் நினச்ச இலக்கை அடையிறதுக்கு நிறைய இடம் போராடினேன். வெங்காய வியாபாரம் பார்த்தேன், இந்த பெப்சி குல்ஃபி வியாபாரம்லாம் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு அடிப்படைனா நான் வந்து இந்த டாடா இண்டிகாமில் வந்து இந்த காயின் பாக்ஸ் வியாபாரம் பண்ணேன். அதிலிருந்து என்னுடைய பெயர் வந்து நல்ல மக்கள் மத்தியில் நல்ல வியாபாரிகள் மத்தியில் நல்லா ரீச் ஆகிச்சு. அன்னையிலேருந்து அது நல்லா கை கொடுத்தது. கை கொடுத்தோன்னே எனக்குடைய மக்களுடைய பழக்கங்கள் நல்லா கிடச்சிது. உடனே என் நண்பர் ஒருவர் தாராவிலிருந்து, அருள் நீங்கள் ஒரு ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு எனக்கு வந்து அவர் ஒரு இது கொடுத்தார், லைசன்ஸ் எடுத்து கொடுத்தாப்புல ட்ரெயின் டிக்கெட்டுக்கு. அப்போது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் அது நல்லா எனக்கு நான் தேடிக்கிட்டு இருந்தது இதன் மூலியமாக எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து 1906ஆம் வருஷத்துலேருந்து நான் டிக்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரெயின் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு இதெல்லாம் முழுமையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். மக்களுக்கு வந்து என் மேலே ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்கிறனால நான் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு சேவை செய்ய முடியும். இது வரைக்கும் செஞ்ச தொழில நீங்கள் திருப்தி இல்லைன்னு சொன்னீங்க சார். இப்போ செஞ்ச டிராவல் தொழில நீங்கள் திருப்தியாக இருக்கீங்களா? நான் வந்து முழுக்க 100% எனக்கு ஒரு திருப்தின்னா இந்த தொழிலில் தான். இதுக்கு முன்னால் நான் பண்ண எல்லா தொழில்கள்லேயும் வந்து எனக்கு வேறு வழி இல்லை. அதாவது எனக்கு வருமானத்துக்காகவும் குடும்பத்தை ஓட்ட வேண்டிய சூழ்நிலைக்காகவும் என்னுடைய தேவைகளுக்காகவே வேறு வழி இல்லாமல் நான் எல்லா தொழில்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு முன்னால் செஞ்ச நான் அந்த பேன் பாக்ஸ் தொழில்கள் வந்து ஒரு திருப்தியோடு நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு இந்த ஓரளவுக்கு மும்பையில் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் எனக்கு பழக்கமானாங்க. எல்லாருமே நல்ல இதாக இருந்தாங்க. ஆனால் அதோடைய தொழில் வந்து வளர்ச்சி குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு, அதனால் அந்த தொழிலை வந்து கண்டினியூ பண்ண முடியாத சமயத்தில் நான் இந்த ட்ராவல் பிஸ்னஸை தேர்ந்தெடுத்தேன். இன்னும் என்னுடைய ஒரு நண்பர் ஒருவர் தான் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. அதிலிருந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் அந்த தொழிலை விட எனக்கு இந்த தொழிலில் தான் முழுக்க நான் திருப்தியாக இருக்கேன். ஏன்னா பாமர மக்கள் இருந்து பெரிய பெரிய கோடீஸ்வரம் வரைக்கும் ட்ராவல் பிஸ்னஸ் சொல்கிறேன். ட்ராவலுங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான தொழில். ஏன்னா நீங்கள் ட்ரெயினில் போகும்போதோ எங்கள் ஃப்ளைட்டில் போகும்போதோ ஒரு கம்ஃபர்டபுள் நமக்கு வேணும். நம்ம சப்போஸ் கம்ஃபர்டபுள் இல்லாமல் ட்ரெயினில் வந்து சீசன் டைமில் வந்து டிக்கெட்லாம் கிடைக்காம பாத்ரூம் பக்கத்துலேயோ இல்லைன்னா நடந்து போகிற வழியிலையோ படுத்து கிடந்துட்டு போகிற சூழ்நிலை நீங்கள் எல்லோரும் பெரும்பாலும் பார்த்துருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் திருப்தி பட்டுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன். எடுத்து கொடுங்க. அதாவது என்கிட்ட வர்ற கஸ்டமர்களை நான் பெரும்பாலும் அவங்கள வந்து விட்டது கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு என்னுடைய எனக்கு வந்து சர்வீஸ் ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். பணம் வந்து ரெண்டாவது, பணம் தர்றாங்க. ஆனால் பணங்கிறது ஒரு திருப்திக்காக பணம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில் என்கிட்ட வந்து சின்ன சாதாரண மக்கள்ல இருந்து பெரிய பெரிய விஐபி நான் டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன் ஓ பன்னீர்செல்வம் சாருக்கு எடுத்து கொடுத்துருக்கேன், வைகோ சாருக்கு எடுத்து கொடுத்துருக்கேன், இயக்குனர் கௌதமுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன், இன்னும் ஆந்திராவிலேருந்து சில எம்பிகளுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன், கர்நாடகா எம்பிகள், பெரிய பெரிய விஐபிகள், இப்படி எங்கள் தொகுதி எம்எல்ஏ சொல்லப்போனால் இன்னும் பெரிய பெரிய எல்லாருக்கும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். என்னுடைய கஸ்டமராகவும் இருக்காங்க எல்லாருமே. அதனால் எனக்கு வந்து ரொம்ப திருப்தி இல்லைன்னா சாதாரண மக்களுக்கு நான் எடுத்து கொடுக்குற டிக்கெட்டில் அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து அவங்க ஃபேஸில் அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக தெரியும். அடுத்து இன்னும் எவ்வளவோ கஸ்டமர்ஸ் வந்து ஊரில் போய் இறங்கி அண்ணே நீங்கள் எடுத்து கொடுத்த டிக்கெட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது அதோட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஏன்னா அவங்க போகும்போது வரும்போது ட்ரெயினில் பார்த்துருப்பாங்க, ட்ரெயினில் அவ்வளோ கூட்டம் உட்காரதுக்கு இடம் இருக்காது, எல்லாம் இருக்காது. ஆனால் நான் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு இருக்க சந்தோஷம், அதுதான் என்னுடைய திருப்தி. நான் முழுக்க சந்தோஷமாக இருக்கேன் இந்த தொழிலில். நீங்கள் மளிகை கடை நடத்திருக்கீங்க அண்ட் வெங்காயம் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க. எந்த மாதிரி கஸ்டமர் எல்லாம் வராங்க சார்? எனக்கு வந்து இந்த அடிமட்டத்தில் இருந்து பெரிய விஐபிகள் வரை கஸ்டமர் நிறையா இருக்காங்க. பொதுமக்களுக்கெல்லாம் இப்போ சாதாரணமாக அவங்களுக்கு வந்து திடீர்னுட்டு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள்,
ஃப்ளைட் டிக்கெட்டு, அவங்கள்ட்ட வந்து காசுகள் சில நேரங்கள்லேயே கூட இருக்காது. அதனால் அர்ஜென்ட்டுக்கு எடுத்து கொடுப்போம், அவங்க வந்து கூட தருவாங்க. அதுமாரி பெரிய விஐபிகள், அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் என்னுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து ஸ்பான்சர் டிக்கெட்ஸ் நிறையா பண்ணுவாங்க. இப்போவும் என்கிட்ட சினிமாவில் ஆக்ட் பண்ணுற நடிகர்கள், அது துணை நடிகர்கள், இவங்கெல்லாம் என்னோட நேரடியாகவே என்கிட்ட தொடர்பில் இருக்காங்க. அவங்கெல்லாம் முதலே டிக்கெட் எடுத்துக்குவாங்க. அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு அக்கௌண்ட்லேயே நிறைய பேர் காசு போடுவாங்க. நான் நிறைய சொல்லப்போனால் பாதி கஸ்டமருக்கு மேலே நான் நேரடியாக பார்த்தது கூட கிடையாது. எனக்கு வந்து முக்கியமாக என்னுடைய தொலைபேசி மூலியமாக தான் என்னுடைய டிக்கெட்டிங் வேலையெல்லாம். எனக்கு டிக்கெட் எடுப்பாங்க, அவங்க வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு கூட என் அக்கௌண்ட்டில் கூட காசு போடுவாங்க. இல்லை டிக்கெட் எடுத்துகிட்டு அக்கௌண்ட்லேயும் பைசா போடுறவங்க இருக்காங்க, முதல்ல அட்வான்ஸாக போடுறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி என்னுடைய கஸ்டமர்ஸ். நீங்கள் பண்ணுறது இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ், சொந்தமாக ஏதாவது வெப்சைட் வச்சுருக்கீங்களா? நான் வந்து முதல்ல airmasala.com, busmasala.com 2 வெப்சைட் வச்சுருந்தேன். ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் அதை சரியான என்னால் மெயின்டைன் பண்ணி நிர்வகிக்க முடியாத ஒரு சூழ்நிலையினால் அதை கைவிட வேண்டிய சூழ்நிலையில் ஆகிட்டேன். ஆனால் இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து இதையும் ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து இப்போது பெரிய அளவு ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் வந்து இந்தியா முழுவதும் இதை விரிவுபடுத்தி பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் செய்துக்கிட்டு இருக்கேன். இது விரைவில் அறிமுகப்படுத்தும். இந்த இதில் வந்து என்னுடைய சைட்டில் நேரடியாக மக்களே டிக்கெட் எடுக்கலாம் குறைஞ்ச ரேட்டில். மற்ற வெப்சைட்டோட 100-200 ரூபா குறைஞ்ச விலையில் கிடைக்கிற மாதிரியான அடிப்படையான வேலைகள் செய்துக்கிட்டு இருக்கோம். இது கண்டிப்பாக பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும்னு நம்புகிறோம். உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் எந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறீங்க சார்? நான் வந்து ஆரம்பத்திலிருந்தே தொழில் ஆரம்பிச்சதுலேருந்து மக்களுக்கு ஏதாவது நம்ம கடைக்கு வரவங்க சும்மா போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பார்த்துக்குங்க, பேனா, சின்ன சின்ன பேனாகள் அடித்து கொடுப்பேன், கீச்சன் அடித்து கொடுத்துருக்கேன், பர்ஸ் அடித்து கொடுத்துருக்கேன், ட்ராவல் பேக்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ கூட பாருங்கள், இந்த மாதிரி சட்டைகள் அந்த மாதிரிலாம் கஸ்டமருக்கு அன்பளிப்பாக கொடுப்பேன். அவங்க வர்றவங்க வந்து ஒரு சின்ன திருப்தி. வர்றவங்க சரி அருள்கிட்ட போனால் எதாவது கிடைக்கும். நிறைய கேலண்டர்ஸ் அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி அடுத்து ஆஃபர்லாம் வந்ததுன்னா உடனே என்னுடைய நல்ல நல்ல கஸ்டமருக்கு அவ்வளோ பேருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், சார் இப்போ நீங்கள் ஃபேமிலியோட டூர் போகணுன்னா இது நல்லா தரணும், இப்போ இந்த டிக்கெட்டு உங்களுக்கு வந்து இவ்வளோ கம்மியான ரேட்டில் கிடைக்குது அப்படின்ட்டு அவங்கள கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதனால் நிறைய பேர் என்னை வச்சு பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. கஸ்டமருக்கும் என்னை வச்சு சந்தோஷம், எனக்கும் கஸ்டமர் நல்ல நல்ல கஸ்டமராக நானும் சந்தோஷமாக இருக்கேன். இது போக சமூக சேவையில் ஏதாவது ஈடுபாடு உண்டா சார்? இது வரைக்கும் நான் அப்படி ஒன்றும் பெருசாக ஒரு சமூக சேவைகள் செய்ததாக தெரியல. சின்ன சின்ன கோயில்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறையா பண்ணியிருக்கேன். ஆனால் என்னுடைய ஃப்யூச்சர் பிளானிங் என்னென்னா, நானும் என் மனைவியும் சேர்ந்து ஆரம்பத்தில் ஒரு பெரிய இடம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த அநாத குழந்தைகள், வயதான கைவிடப்பட்ட பெண்கள், இதே மாதிரி ஒரு அநாத ஆசிரமம் மாதிரி அநாதைகளுக்கும் செய்யணும்னு, பெரிய அளவில் செய்யணும், அவ்வளோ பேருக்கும் உதவி பண்ணணுன்ட்டு ஆரம்பத்தில் ஏற்கனவே இடம் எடுத்து வச்சுருக்கோம். அது இப்போ சும்மா தான் இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக என்னுடைய தனி முயற்சினால் நாங்கள் நல்லபடியாக நானும் என் மனைவியும் சேர்ந்து செய்யலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். உங்களுடைய பர்சனல் விஷயம் அண்ட் பிஸ்னஸ் விஷயம் ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.